கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 73:23. நான் எப்பொழுது உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன். நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன், உன் வழக்கையை பிடித்து தாங்குகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி துக்கம் ஏன் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது? பலவீனம் ஏன் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது? நெருக்கங்கள் உங்களுக்கு ஏன் நிலைத்திருக்கிறது? கஷ்டம் ஏன் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது என்று கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருந்து உங்கள் காரியங்களை நான் பொறுப்படுத்தி நடத்தி கொண்டு இருக்கிறேன், உங்களை நான் தாங்குவேன், வழக்கை பிடித்து தாங்குவேன் அப்படிங்கிறேன். இன்னைக்கு உங்கள் கூட உங்கள் அப்பா இருக்கலாம், உங்கள் அம்மா இருக்கலாம், உங்கள் பிள்ளை இருக்கலாம், கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம். ஆனால் அவர்கள் 24 மணி நேரமும் கூட இருக்க முடியாது. ஒரு பிள்ளையை காலேஜுக்கு அனுப்புறீங்கன்னா சாயங்காலம் வீட்டுக்கு வரும். பகல் பிள்ளை யார் நடத்துகிறா? பகல் பிள்ளை நீங்கள் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த பிள்ளை காலேஜுக்கு போதா, எங்கே போகுது, யாரை பார்க்குறது, யார்கிட்ட பேசுறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்கள் பிள்ளை பத்திரமா காலேஜ் படி சாயங்காலம் வீடு திரும்புது தெரியுமா? அது வரைக்கும் பகல் பிள்ளை பாதுகாக்கிறவர் என் தகப்பன் இயேசுவானவர். நீங்கள் ஒன்றும் கிடையாது. வழக்கை பிடிச்சி நடத்துக்கிறாரு உங்கள் பிள்ளைகளை. நீங்கள் கர்த்தரை தேடுவதனால உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. கர்த்தரை தேர்வுகளுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. அப்படி இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறது யார்? கர்த்தர் தான். வழக்கையை பிடிச்சி நடத்துகிறார். காலை 9 மணிக்கு காலேஜ் அனுப்புகிறீங்க, சாயங்காலம் 6 மணிக்கு வருது வீட்டுக்கு. பால் ஃபுல்லாக அந்த பிள்ளை படிக்குது, படிக்கலை, என்ன செய்து ஏது செய்ய உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனால் கண்ணை இமை காப்பதில் காக்கிற தெய்வம் இயேசு உங்கள் பிள்ளைகளை காத்துக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? அவர் உங்களோடு இருக்கிறாரு. அவர் உங்களோடு இருப்பதனால தான் உங்கள் காரியங்களை அவர் பொறுப்படுத்தி நடத்துகிறாரு. அப்படிப்பட்ட தகப்பன் இயேசுவை நீங்கள் நேசிக்கிறீங்களா? அன்பு வைக்கிறீங்களா? அவரை துதிக்கிறீங்களா? அவரை ஸ்தோத்திரிக்கிறீங்களா? அவரை ஆராதிக்கிறீங்களா? அவருக்கு நன்றி சொல்கிறீங்களா? நீங்கள் வாகனத்தில் போகும்போது வரும்போது கீழே விழாதபடி ஆக்சிடென்ட் ஆகாத அளவுக்கு உங்களை பாதுகாக்கிறார் அல்லவா? அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? உங்களை அன்றுள்ள அப்பத்தை கொடுக்குறாரு, அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? உங்களுக்கு நல்ல ஒரு கணவரை கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு மனைவியை கொடுத்துருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கிறார், அவருக்கு மகிமை செலுத்த வேண்டாமா? நன்றி சொல்ல வேண்டாமா? அவருக்கு நன்றி பலி ஏறிடுங்கள், ஸ்தோத்திர பலி ஏறிடுங்கள். அவர் உங்கள் பாதுகாப்பு தருவார். இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. கண்ணை இமை காப்பது போல உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் வேலைகளையும், உங்கள் படிப்பு காரியத்தையும் எல்லாத்தையும் காப்பாற்றி நடத்தி கொண்டு இருக்கிறார். உங்கள் தொழிலை காப்பாற்றுறார். இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்த போதுமானவர் இருக்கிறார். தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நான் உங்களோடு இருக்கிறேன், வழக்கை பிடித்து நடத்துவேங்கிறார். அதனால் தனிமையில் இருக்குன்னு சொல்லாதீங்க, அனாதையாக இருக்குன்னு சொல்லாதீங்க, கைவிடப்பட்டிருக்குன்னு சொல்லாதீங்க. நம்மளை காக்கிற தகப்பன் இயேசு உங்கள் கூட இருக்கிறார். நமக்காக தகப்பன் இயேசு உங்கள் கூட இருக்கிறாரு. நான் அனாதை நேரம் உதறி தள்ளிட்டாங்க, அனாதை போல இருக்கேன் சொல்லாதீங்க. உங்கள் கூட இருக்கிற உலகத்தை உண்டாக்குனவர், சர்வ வல்லவர், பயங்கரமான பராக்கிரமசாலி உங்கள் கூட இருக்கிறாரு. தைரியமாக இருங்க. நீங்கள் தனிமையாக நீங்கள் போல, தனிமையாக வரல, ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறாரு. அதனால் தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே ஏசப்பா, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனை, விடுதலை நாயகரை, பேசல் அழைத்தவரை, அநாதி சிநேகத்தால் சிநேகித்தவரை, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலே உங்களுடைய கிருபை இருக்கட்டும் ஐயா, உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஐயா, உங்களுடைய அற்புதம் இருக்கட்டும், உங்களுடைய ஞானம் இருக்கட்டும் ஐயா. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலே உங்களுடைய அனாய்ச்சிங் பவர், அபிஷேகம் இறங்கட்டும் தகப்பனே. பலத்தால் இடைக்கட்டுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.